நடைபாதை நடப்பதற்கென்று கூட தெரியாத அடிப்படை அறிவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாகிடலாம். சூடு ஆறிடுச்சு. ஏன்னா நான் சூடாயிட்டதுனால இவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரணம்னு அது ஆறிடுச்சு. நீயா புதுசா சிந்திச்சு பேசுற மாதிரி பேசுவ. நான் பேசினதுதான் பேசுவேன். என்கிட்ட உன்ட்ட அதிகாரம் இருக்கு, ஊடகம் இருக்கு. எப்படி இருக்கு பாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு, எங்கும் தமிழ் இல்லை, தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. யாரோ சொல்றான். ஐயா நீங்க சொல்லல. நீங்க தெருவில் போகும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் அப்படியே போறீங்க. தெருவில் இருபக்கம் பார்க்கல. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். உலகத்தை நீங்க முன்வைக்கல. திராவிட எங்க இது முன்வைக்க போறான்? முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், அதையும் முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. இது எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. பேரு தமிழ்நாடு என் உடன் பிறந்தவர்களே, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடு. எங்க தமிழ் இருக்கு? எங்க தமிழ் இருக்கு? ஒண்ணு இல்ல. நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டுல வாழ்றான்னு மட்டும் பாரு. இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு பாரு. நடைபாதை நடப்பதற்கு. நடைபாதை நடப்பதற்கென்று கூட தெரியாத அடிப்படை அறிவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாகிடலாம். சூடு ஆறிடுச்சு. ஏன்னா நான் சூடாயிட்டதுனால இவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரணம்னு அது ஆறிடுச்சு. சரி ஆயிடுச்சு. இதுதான் இவங்க. அந்த ஒரு நாள் அறிக்கை அது யாருக்காக விடப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். அது தமிழ் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க உணரல. கடத்தெருவில் தமிழ் இல்லை, வீதியில தமிழ் இல்லை. தமிழை நேசிக்கிற பெருந்தகையே, சென்னை கடற்கரையில் சென்று பாருங்கள். நம்ம சென்னை என்று எழுதியிருக்கிறது. நம்ம சென்னை என்று எழுத்திருக்கிறது. என் தம்பி தங்கிகள் போனா பாருங்க. நம்ம தமிழ் இருக்கு. சென்னை எந்த மொழியில் எந்த எழுத்தில் இருக்குது? தமிழ் வாழ்க. திராவிட மாடல். திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ், தமிழ் வாழ்க. இதாண்டா இவங்க ஆட்சி முறை. அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை பார்த்தில்ல. ஐயா பெரியார் அவர்கள் ராமரை செருப்பால் அடிச்சாரு, தீ வச்சு கொளுத்தினாரு. அதெல்லாம் ஒன்றும் சரி வரல. அவர் அசிங்கப்படுத்த முடியல. இது ராமர் ஆட்சி தான்ட்டாரு. செத்தா ராமர். அதோட கதை முடிஞ்சு. இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்ப பெரியாரை விட பெரிய கலாக்காரர், பெரிய புரட்சியாளர், பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான். புரியுதில்ல உனக்கு? புரியுதில்ல? கலைஞரை நீ எல்லாமாட அவமானப்படுத்திடுவ. இளம் கலைஞரே என்று உதயநிதி சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத, அதோட நமக்கு கவலைப்படுத்திட்டு போறோம். அது மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்ப. நாங்கெல்லாம் படிக்கும்போது கடவுளின் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைப்ப. பசி இருக்காது, பஞ்சு இருக்காது, வறுமை ஏழ்மை இருக்காது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், வாழ நல்ல வீடு இருக்கும், அங்க குற்றம் குறை இருக்காது, மது இருக்காது, கொலைச்சி நடக்காது, கற்பழிப்பு இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப. நீ அப்படிதான் நினைப்ப. அந்த ஆட்சி நீச்சின்ட்டது. ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல.